இல்ல கால்பிளாடர் ப்ராப்ளம்ஸ், லிவர் ப்ராப்ளம்ஸ், பான்க்ரியாஸ் ப்ராப்ளம்ஸ், ஸோ அல்சர் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருந்தாலே லீக்கி கட் ப்ராப்ளம், அனிமிக்கா இருப்பாங்க. பேஷண்ட்க்கு போதுமான அளவு ரத்த உற்பத்தி இருக்காது. ஸோ அப்ப டெஃபினட்டா ரத்தம் ஊறுற மாதிரி கிரேப்ஸ் இதெல்லாமே புளிப்பு இல்லாம ஜூஸ் குடிக்கணும். ஆரஞ்சு ஜூஸ். ஸோ அந்த ஹீமோகுளோபின் ஊறதுக்கு செம்பருத்தி சர்பத் கிடைக்கும். அதே மாதிரி பதிமுகம் குடிநீர், இது வந்து பதிமுகப்பட்ட நாட்டு மருந்துகள்ல கிடைக்கும். அதை வாங்கி தண்ணியில போட்டு கொதிக்க வச்சோன்னே இட் வில் கிவ் எக்ஸலன்ட் கலர். அந்த தண்ணி வந்து அந்த அவ்வளோ கலரா மாறிடும். ஸோ நம்ம குடிக்கும் போது இம்மீடியட்டா ரத்த உற்பத்தி ஏற்படும். அதே மாதிரி மருதம்பட்டை, மருதம்பட்டை வாங்குங்க. அதை ஏலக்காய் கூட கலந்து ஒரு ஸ்பூன் டீத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த டீயை 3 மாசம் குடிச்சிட்டு வாங்க. ஹார்ட்ல எந்த இடத்துல நமக்கு பிளாக்ஸ் இருந்தாலும் அது கரையும். பிளஸ் நல்ல ரத்த உற்பத்தி ஏற்பட்டு வயத்துல நல்ல செரிமான சக்தி அதிகமாகும். ஸோ இதை கண்டிப்பா நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்ப நம்ம சொன்ன ஜூசஸ் எல்லாம் தொடர்ந்து குடிங்க.